வாய்ஸ் கிளியரா இருக்கான்னு ஒருத்தங்க கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. யா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓகே, தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க தேங்க் பண்றோம். தேங்க்யூ லார்ட். எங்களை குறித்து சகல காரியமும் நன்மையா இருக்கிறது, அதுக்காக நன்றி. எங்களை குறித்து உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவா இருக்கு, சமாதானத்துக்கு ஏதுவா இருக்கு, எல்லாமே பீஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். we have one hope லார்ட். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எங்க சிச்சுவேஷனை குறித்து, எங்க லைஃபை குறித்து, எங்க குடும்பத்தை குறித்து, எங்க பிள்ளைகளை குறித்து, நாங்க கிராஸ் பண்ற எதை குறித்தும் எங்களுக்கு அதை பத்தின ஒரு சமாதானமான எண்ண ஓட்டம் இல்லாத இருக்கிற நேரத்திலும் நாங்க எதுல ரெஃப்யூஜ் எடுக்கிறோம்னா, எல்லாவற்றை குறித்தும் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளையே உடைய பிதாவின் பிரசன்னத்தை நாங்க அப்படியே ரெஃப்யூஜா எடுக்கிறோம். குமாரனுடைய ஆவியை நாங்க அப்படியே ரெஃப்யூஜா எடுக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்தை நாங்க அப்படியே பெருசா எடுக்கிறோம் ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஏன்னா எல்லாவற்றை குறித்த தெளிவு, இது இப்படிதான் நடக்கும், அப்படிதான் நடக்க போகுதுன்னு எங்களுக்கு முன்கூட்டி பார்க்க முடியாதனால, முன் அறிவு இல்லாததுனால நிறைய நேரங்கள் நாங்க சோர்ந்து போகிறோம். பட் ஆனா முடித்து தூக்குகிற தேவன் சகலத்தையும் நன்மையாக முடித்து விட்டீங்க அப்படிங்கிற எஸ் லார்ட் அந்த வெளிப்பாடு எங்களுக்குள்ள உண்டாகட்டும். அதுல ஆண்டவரே மேபி இப்ப எங்களுக்கு அது மேட்ச் ஆகாம இருக்கலாம். எங்க எண்ணங்கள்ல சிச்சுவேஷன் ரொம்ப ரியலா இருக்கலாம். நாங்க ஃபீல் பண்ற பெயின், பயம் ரொம்ப ரியலா இருக்கலாம். ஆனால் உங்ககிட்ட நாங்க ரெஃப்யூஜ் எடுக்கிறோம். ஏன்னா நீங்க ஆண்டவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமில்லை. உங்களுடைய பிரசன்னத்துல பர்வதங்களும் மெழுகு போல உருகுனாம். எனிதிங் இஸ் ஈஸி, எனிதிங் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். உங்க பிரசன்னத்துல இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது. கணக்கிலடங்காத சாத்தியக்கூறுகள் இருக்கு. எனக்கு நன்மை நடக்க, எனக்கு நன்மைக்காகவே காரியங்கள் நடக்குது. அதுக்காக நிறைய வழிகளை நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அது என்னால நிறைய நேரங்கள்ல புரிந்து கொள்ள முடியலங்கிறதுனால நான் சோர்ந்து போலாம். பட் ஆனால் உம்முடைய சுபாவத்துல நான் அப்படியே ரெஃப்யூஜ் எடுக்கிறேன் ஏசப்பா. உங்க கேரக்டர்ல நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். நீங்க நல்லவர், நல்ல தகப்பன், நன்மையை மாத்திரமே யோசிக்கிறவர், நன்மைக்காகவே காரியங்களை செய்கிறவர். எஸ் ஹோலி ஸ்பிரிட், உங்க கேரக்டர்ல நாங்க எங்களை அப்படியே விட்டு கொடுக்கிறோம். அதையே நாங்கள் நம்புகிறோம். இது இப்படிப்பட்ட தெய்வம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே, அதுல எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு ஏசப்பா. அந்த ரெஸ்ட்டுக்குள்ள நாங்கள் வருகிறோம். அந்த ரெஸ்ட்டுக்குள்ள எங்களை அப்படியே நாங்க விட்டு கொடுக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நாங்க சுற்றி சுற்றி எதை நினைச்சு எதை எப்படி ப்ரே பண்ண, இதுக்கு என்ன அறிக்கை பண்ண, இதை எப்படி விஷுவலைஸ் பண்ண, சரி பல நேரங்கள்ல நாங்க குழப்பத்துக்குள்ள போகும்போது, இருள் எங்களை மேற்கொள்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது, ஒன்றே ஒண்ணு மட்டும்தான் எங்களுக்குள்ள ஆறுதலை கொடுக்க முடியும். அது என் தேவன் நல்லவர், அவர் நல்லவர், என்னை சிருஷ்டித்தவர் நல்லவர், என்னை அப்படியே சொந்தமாக்கி கொண்டவர் நல்ல தகப்பன், என்னை வேண்டும் வேண்டும் என்று சிருஷ்டித்தவர். அதனால அதுல மட்டும் நான் நம்பிக்கை வைக்கிறேன். சூழ்நிலையை பார்க்கும்போது மனசு எந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் அது ஒரே ஃபோக்கஸ்ல நாங்க இருக்கிறோம்னா, அது நீங்க நல்லவருங்கிற வெளிப்பாட்டுல தான் ஆண்டவரே. சொல்லுங்க பாப்போம். நீங்க நல்லவர் ஆண்டவரே, நீங்க நல்லவர். அவங்க கேரக்டர்ல நாங்க அப்படியே அடைக்கலம் புகுந்து விடுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்டவரே அந்த நிதானம் உண்டாகட்டும், இந்த ஒரு பீஸ் உண்டாகட்டும்ப்பா. எஸ், இந்த வெளிச்சம் இல்லாத நாட்கள் எங்களுக்கு எத்தனையோ இருந்தது. தேவனை குறித்த பயத்தோடு இருந்த நாட்கள் எத்தனையோ ஆண்டவரே. இதை செய்யறோமே, இது சரியா செய்யலையே அப்படின்னு எதை செய்கிறோமோ அதற்கும் பயம், எதை செய்யாதிருக்கிறோமோ அதற்கும் பயம் அப்படின்னு பயத்திலேயே உழன்று உழன்று அப்படி ஒரு குற்ற மனசாட்சியிலையும் இருட்டிலையும் இருந்த நாட்கள் எத்தனையோ. ஆனால் தேவன் நீங்க உங்களுடைய சுபாவத்தை குறித்த வெளிச்சத்துல கொண்டு வந்து விட்டு இருக்கிறீங்கப்பா. we are all free. இந்த குற்ற மனசாட்சியில இருந்தெல்லாம் நாங்க விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். என் தேவன் நல்லவர். என்னை அப்படியே அந்த நீடிய பொறுமையோடு என்னை ஹேண்டில் பண்ணக்கூடியவர். என்னுடைய
நிலைமையிலிருந்து என்னுடைய வழிகளை யோசிக்கிறவர், என்னுடைய காரியங்களை யோசிக்கிறவர், என்னுடைய இயலாமையிலிருந்து என்னை பார்க்கிற தெய்வம் அப்படிங்கிற வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறீங்க. we are all free lord, we are all free ஏசப்பா. நாங்க ரொம்ப விடுதலையா இருக்கிறோம். எங்கள் இருதயத்துல இருந்த எல்லா இருளையும் நீங்க மாற்றி இருக்கிறீங்க ஆண்டவரே. சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் வந்து இப்படித்தான் இருக்கு அப்படின்னு எங்களுக்கு முன்னாடி நிற்கும் போதும் அதையே நாங்கள் தஞ்சம் எடுக்கிறோம். அந்த வெளிப்பாட்டிலேயே நாங்கள் தஞ்சம் எடுக்கிறோம். என் தேவன் நல்லவர். அவர் எங்களுக்காக சகலத்தையும் செய்திருக்கிறார். அவரால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்ல. அதுக்கு முன்பாக இந்த சூழ்நிலையும் இல்லாமல் மாறும். இந்த சூழ்நிலையும் என் நன்மைக்கு நேராக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மனுஷர்கள் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. வெளிச்சத்தினிடத்தில் வந்துட்டு இருக்காங்க. எனக்குள்ள இன்னும் அழகா ஹேண்டில் பண்றதுக்கான ஞானம் பெருகி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில முடிவுகளை எடுக்கிற தன்மை எனக்குள்ள உருவாகி கொண்டிருக்கிறது. அதை எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். சொல்லுங்க பாப்போம். ஏசப்பா, தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஐ எம் நாட் கோயிங் டு ரிப்பீட் மை மிஸ்டேக்ஸ். நான் ஏற்கனவே செய்த தவறுகளை நான் செய்ய முடியவே முடியாது. ஏன்னா அதை குறித்த குற்ற மனசாட்சியிலிருந்தும் வெட்கத்திலிருந்தும் நீங்க எங்களை விடுதலை செய்து விட்டபடியினால் அந்த சைக்கிள்ல பிசாசு எங்களை மறுபடியும் அடைக்க முடியாது. ஏன்னா நீங்க எங்களை லிபர்ட்டிக்குள்ள அடைச்சிட்டீங்க, எங்களை ஃப்ரீ ஆக்கிட்டீங்க. அதனால நான் செய்த விஷயத்தையே செய்து விடுவேனோங்கிற பயம் கூட அவர்களை ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலிருந்து வெளியேறுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நாங்க எங்களை குறித்த மேன்மை பாராட்டல. எங்களை நடத்துகிறவர் உண்மையுள்ளவர், எங்களை விட்டு விலகாதவர், எங்களை கைவிடாதவர், எங்களை கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொள்ளுகிறவர், உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறவர், கண்ணின் மணி என்று சொன்னவர். நீங்க எங்களை அவ்வளோ ஜாக்கிரதையா எங்களை பார்த்து கொள்ளுகிறதுனால, உங்களுடைய அணைப்புல நாங்க இருக்கிறதுனால, ஏற்கனவே இருந்த ஃபெயிலியர்ஸ், ஏற்கனவே நாங்க கிராஸ் பண்ண எந்த நெகட்டிவான காரியங்களும் திரும்ப எங்க வாழ்க்கையில வர வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி அதற்கான வாசல்கள் எல்லாம் அடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. எஸ் ஹோலி ஸ்பிரிட், வி ஆர் சோ சேஃப். சொல்லுங்க, நான் ரொம்ப பத்திரமா இருக்கிறேன். என் முடிவுகளில் நான் தெளிவாய் முடிவுகளை எடுக்கிறேன். எனக்கு ஆலோசனை இருக்கிறது, கண்டினியூவல் கைடன்ஸ் இருக்கிறது, தொடர்ச்சியான கைடன்ஸ், ஸ்டெப் பை ஸ்டெப். இதை செய்யலாம், இதை பேசலாம், இதை கொடுக்கலாம். ஒரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் என் கூட இருந்து எனக்குள் இருந்து வருகிற உம்முடைய சத்தத்தை கேட்டு நான் நடக்கிறதுனால நான் மிஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. சொல்லுங்க, மிஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ள ஒழுங்கும் கிரமமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நான் ஒத்துழைக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன். என் தேவனுக்கு நான் ஒத்துழைக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்களுக்குள்ள அதை கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்டவரே அந்த ஆழமாய் இருக்கிற காயங்கள் எல்லாம் மாறுகிறதுக்காக நன்றி. ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸையும் மிஸ்டேக்ஸையும் நினைச்சு தன்னை குறித்தே இருக்கிற சோர்வுகள் எல்லாம் வெளியேறுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கான நற்செய்தி, நாங்களே எங்களை குறித்து சோர்ந்து போனாலும் எங்களை குறித்து சோர்ந்து போகாத நல்ல தகப்பன் நீங்க இருக்கிறீங்க. ஏன்னா ஒரு காரியத்தில் நீங்க கை வைக்கும் போது அது பெர்ஃபெக்டா தான் இருக்கும், அது பெர்ஃபெக்டா தான் முடிப்பீங்க. நீங்க ஒரு விஷயத்த எண்ட் ப்ராடக்ட பெர்ஃபெக்டா பார்த்துட்டீங்க. அதனால தான் நீங்க எங்களை குறித்து சோர்ந்து போகாம இருக்கிறீங்க. எங்க வாழ்க்கை பிரகாசமாய் ஒளிமயமாய் சாட்சியாய் தேவனுக்கு வெளிச்சமாய் எங்க குடும்பம் உமக்கு சாட்சியாய் நாங்கள் வாழ்ந்து இருக்கிறதை நீங்க பார்த்துட்டீங்க. ஜெனரேஷன்ஸ் டு கம், எங்கள் ஜெனரேஷன்ஸ் அப்படி இருக்கிறத நீங்க பார்த்துட்டீங்க ஆண்டவரே. அதனால நீங்க எங்களை குறித்து சோர்ந்து போவது இல்லை. அந்த விஷன் எங்களுக்கும் உண்டாகட்டும். எங்களுக்குள்ள வருகிற சோர்வுகளை மாற்றக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வை ஆண்டவரே. என்னை பிடித்த தெய்வம் ஒரு ரீசனோட ஜெனரேஷன்ஸ்க்கும் என்னை ஆசீர்வாதமாய் வைக்கவே பிடித்திருக்கிறார். அதனால எனக்குள்ள வருகிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸை குறித்து தேவையில்லாத சோர்வுகளை என்னை தொடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களே அந்த சோர்வை விட்டு எழும்புகிற கிரேஸை நாங்க ரிலீஸ் பண்றோம்ப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் நீங்க அவர்கள் எல்லா சோர்வுகளுக்கும் நீங்களாக்கி அவர்களை உற்சாகப்படுத்தி எழுப்புகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உமக்கு நன்றி. சோர்ந்து உட்காருகிற எல்லா அந்த எல்லா அந்த ரெப்பிட்டேஷன்ஸும் மாறட்டும்.
மாறட்டும் ஏசப்பா. மாறுகிறதுக்காக நன்றி. வி ஸ்பீக் லிபர்ட்டி, வி ஸ்பீக் ஸ்ட்ரென்த். அவர்களுக்கு மன பலத்தை நான் பேசுகிறேன். ஆவியானவரால் உண்டாகிற ஸ்ட்ரென்த்தை நான் பேசுகிறேன். ஒரு விஷயத்தை குறித்த உறுதியை நான் பேசுகிறேன். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள எங்களுக்கு ஒரு உறுதி உண்டாகும். அது யார் எங்களை விட்டு எங்களுக்குள்ள வந்தால் அதை மாற்ற முடியாது. எங்க எல்லையில எந்த மனுஷரால அதை மாற்ற முடியாது. நெகட்டிவ் ஒன்னால மாற்ற முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை முடிவு செய்கிற அந்த கிரேஸ் நான் ரிலீஸ் பண்றேன் ஏசப்பா. எஸ் லார்ட், லெட் தெம் பி வெரி அக்கௌண்டபிள் ஆஃப் தியர் டெசிஷன்ஸ். அவர்கள் முடிவுகள்ல அவர்கள் தெளிவாய் இருக்கிற அந்த தன்மைகளை நாங்க ரிலீஸ் பண்றோம் ஏசப்பா. எல்லாவற்றை குறித்து அவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு குழப்பிக் கொள்ளாதபடி தெளிவான முடிவுகள் அப்படியே உண்டாகிறதுக்காக நன்றி 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 செலுத்துகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். ரீஹா ரீதரா மாஷதலா ஓரா மைதிரா மௌஷா கேரே பேதிரலா ஹாதிரே மேகரா பௌஷதரபா. ஆவியின் வழி தெளிவான வழி, ஆவியின் வழி அன்பின் வழி. ஆவியானவருடைய வழிகள் எப்படிப்பட்டதுன்னா, இட் இஸ் so much filled with love. அன்பினால உருவாக்கப்பட்ட வழி. இந்த வழியில இடறல்கள் இருக்க வாய்ப்பே கிடையாது. எல்லளவேனும் இருளில்லாத ஒரு வழி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களுக்குள்ள ஆவியின் பிரமாணம் உண்டாயிருக்கிறதுனால நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் த லைட், எவர்லாஸ்டிங் லைட். எங்களுக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் வெளிச்சமாய் வெளிப்படுகிறதுக்காக நன்றி. எல்லா இருளையும் எங்களை விட்டு அகற்றுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ரீஹா ரீதரா மாஷகரபே ஓரா மாஷாதலா தேரே மேகரா பௌஷதலா ஓரா மாஹா சதர மேகர பேதரா ஷீதிரே பேரதலா தீதி மேகே ரேஹதலா கரபே ஓரா மாஷதலா சிதிரே பேரதலா கரே பேதர மௌஷதரபா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நீங்க எங்களுக்கு தெளிவா எங்களுக்கு கொடுத்த வசனத்தின்படி ஆண்டவரே, ஐசையா 35ல எங்களோட நீங்க பேசி இருக்கிறீங்க. பேதை கூட திசை கெட்டு போவதில்லைன்னு எங்களோட பேசி இருக்கிறீங்க. ஈவன் இஃப் வி டோன்ட் ஹாவ் நாலேஜ் ஆர் இன்ஃபர்மேஷன், எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எல்லாவற்றை குறித்து தெரியல, தெளிவில்ல, இது என்னன்னே தெரியல, அப்படின்ற விஸ்டம் இல்ல, உலக அறிவு இல்ல அப்படின்னாலும், அப்படி இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நீங்க உமக்குள்ள எங்களை நீங்க வைத்திருக்கிறதுனால, நாங்கள் பேதையா இருந்தாலும் நாங்க மிஸ் ஆக வாய்ப்பே கிடையாதுங்கிற அஷூரன்ஸ் எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. இந்த ஷூரிட்டி எங்களுக்கு உண்டாயிருக்கிறதுப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. we are not going to miss the mark, we are not going to miss the mark. எத்தனையோ கல்விமான்கள், எத்தனையோ பெரிய ஞானிகளுக்கு அதை புரியாமல் எங்களை போன்ற ஆட்களுக்கு நீங்க ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்தின இந்த சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது போதுமானது என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த அபிஷேகம் எங்களை நடத்தும். உடைய ஆவியானவருடைய ஒத்தாசை எங்களுக்கு போதும். உடைய சத்தம் எங்களுக்கு போதும். பிதாவுடைய அன்பு எங்களை இழுத்து கொள்ளும் என்ற ஒரு பயங்கரமான ஒரு பேக்கப் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். எதெல்லாம் பார்த்து இது இல்ல, அது இல்ல, எனக்கு அப்படி இல்ல நாங்கள் யோசிக்கிறோமோ அதெல்லாம் தேவையும் இல்லை என்று ஆண்டவர் நம்மளோட பேசுறார். அதெல்லாம் அவசியமும் இல்லைன்னு பேசுறார். அதெல்லாம் இருந்து தேவனுடைய அபிஷேகத்தையும் தேவனுடைய சத்தத்தையும் கேட்க முடியாது இருக்கிற அந்த இயலாமை, இது வெரி டேஞ்சரஸ். அது வந்து லைஃப ரொம்ப டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடும். ஆனால் அதெல்லாம் ஒருவேளை இருக்கலாம், அதுவும் நமக்கு ஆட் ஆனா இருக்கலாம். ஆனால் நம்மளை நடத்துவது ஜோயே ஜீவன், தேவனுடைய எஸ் ஹோலி ஸ்பிரிட், உம்முடைய ஜீவன் எங்களை ஆளுகை செய்ய எங்களை விட்டு கொடுப்பதுதான் ஞானம். அந்த ஞானம் எங்களுக்கு இருக்குமானால், உங்களுடைய அபிஷேகத்துக்கு எங்களால் விட்டு கொடுக்க முடியுமானா, உங்களுடைய சத்தத்துக்கு எங்களால் காத்திருக்க முடியுமானா, அது போதுமானதுன்னு சொல்லி நான் பேசுறேன். ஒருவேளை சில பேருக்கு எனக்கு வந்து இந்த லைஃப்ல நடத்தி கொண்டு போறதுக்கு, பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு, வேலை செய்யறதுக்கு, இல்ல இது எல்லா விஷயத்துக்கு ஏதோ எனக்குள்ள போதுமானதான கிரேஸ் இல்ல, எனக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, ஐ எம் நாட் இனஃப், அது மாதிரி எல்லாம் அவங்களுக்கு தோணுமானால் அதெல்லாம் பிசாசுடைய பொய். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது, இயேசப்பாவை இரட்சகராக எல்லாமாக நாம் அறிந்து கொண்டு இருக்கும்போது, பிதாவை அன்பான தகப்பனாய் அறிந்து கொண்டு இருக்கும்போது, யூ ஹாவ் ஆல் இட் டேக்ஸ். இந்த வாழ்க்கையை சூப்பரா அருமையாய் வாழ்ந்து ஜெனரேஷன்ஸ்க்கும், இந்த பிள்ளைகளோட பிள்ளைகளை
ஆசீர்வாதமா இருந்து இந்த வாழ்க்கையை நீங்க நினைத்து இது போதும் நினைக்கிற அளவுக்கு வாழுகிறதுக்கு இது போதுமானது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அந்த ரெவலேஷன் போய் ஒருவருத்தருக்கும் அப்படியே நீங்க இறக்குகிறதுக்காக நன்றி. அவங்க இருதயத்தின் ஆழத்துல அப்படியே இறங்குகிறதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி. எல்லா பொய்களும் வெளியேறுகிறதுக்காக நன்றி. நான் போதுமானவள் இல்ல, நான் போதுமானவன் இல்ல, நான் இன்னும் ஏன்னா உலகம் அப்படி சொல்லும், அப்கிரேட் பண்ணு, இன்னும் போய் அந்த காலத்திலேயே இருக்காது, 20 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி இருக்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி இருக்க, உலகம் எங்க போயிட்டு இருக்கு, உனக்கு இது தெரியல அது தெரியல அப்படின்னு சொல்லுவார்களானால் அது தெரிய வேண்டிய அவசியம் கட்டாயம் இல்லை அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள தெளிவா இருக்கணும். அவங்க வார்த்தைகள் உங்களை சோர்ந்து போக நீங்க இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா பரிசுத்தாவியானவர் நமக்கு சொல்ற வார்த்தை, சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது எனக்கு அவசியப்படுகிற காரியத்தை அவரே வெளிச்சத்துல கொண்டு வந்து அவரே எனக்கு சொல்லி கொடுப்பார். அதனால இது தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கணும் தேவையில்லாம ஆராய்ச்சிகளில் போய் சோர்ந்து போய் எப்படி என்ன பண்றது, தொலைந்து போயிட விடக்கூடாது. we should not be lost. மேனுவலா போய் நம்ம சுய பலத்துல போய் நான் ஆராய்ச்சி பண்றேன், தேடுறேன், இதுக்கு அடுத்து என்ன, இதை குறித்து என்ன, நிறைய உலக அறிவு நமக்கு தேவை அப்படின்னு போய் தேடி இன்டென்ஷனலா மற்றவர்களுக்கு ப்ரூஃப் பண்றதுக்காக நீங்க தேடுவீர்கள். ஆனால் அந்த தேடுதலில் நீங்கள் தொலைந்து விடுவீர்கள், உங்கள் அடையாளத்தை தொலைத்து விடுவீர்கள். அதனால ஆண்டவர் சொல்லுகிறதையே மட்டும் பிடித்துக் கொள்ளுங்க போதும். ஏன்? தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்களால இருக்கிற இடத்துல உங்க கட்டில்ல உட்காந்துட்டு, உங்க சோஃபால உட்காந்துட்டு, உங்க கிச்சன்ல உங்களால பரிசுத்தாவியானுடைய பிரசன்னத்தை ஹோஸ்ட் பண்ண முடியுமானால் தட் இஸ் மோர் தேன் இனஃப் ஃபார் திஸ் லைஃப். உங்க அப்படியே அந்த பிரசன்ஸை உங்களால உணர முடியுது, அவரோட சத்தத்தை கேட்க முடியுது, அவர் அன்போட இதத்தை உணர முடியுமானால் அது போதுமானது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுறாரு. அதனால தேடிய வெளியில பார்த்து எனக்கு இது இல்ல அது இல்லைன்னு யோசிக்க வேண்டாம். இட் இஸ் மோர் தென் இனஃப்னு ஆண்டவர் சொல்றார். அந்த பிரசன்னம், அந்த அபிஷேகம் உங்களை எல்லாவற்றிலிருந்து பாதுகாக்கும். பயங்கரமான ப்ரொடெக்ஷன் உங்களை சுத்தி இருக்கிறது. ஓகே, தேங்க்யூ ஜீசஸ். அந்த செக்யூரிட்டி உண்டாகட்டப்பா. மனதளவுல அந்த ஒரு தைரியத்தை நான் பேசுகிறேன், ஹோப்ப பேசுகிறேன். எங்களுக்கு நம்பிக்கை உண்டு அப்படி சொல்லுங்க பாப்போம். எனக்கு நம்பிக்கை உண்டு, என் அபிஷேகத்தை நம்பி இருக்கிற எனக்கு நம்பிக்கை உண்டு, ஆண்டவருடைய சத்தத்தையே நம்பி இருக்கிற எனக்கு ஆலோசனைகள் கிடைக்கிறது, பிதாவோட அன்போட இதத்துல நான் இருக்கிற எனக்கு ஆறுதல் எப்பொழுதும் இருக்கிறது, எதையுமே வெளியில இருந்து எனக்கு வரணும்னு நான் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியத்துல நான் இல்ல, கட்டாயத்துல இல்ல, அப்படி ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில நான் இல்ல அப்படின்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மை நீட்ஸ் ஆர் மெட். என் அன்பு தேவை சந்திக்கப்படுகிறது, என் பண தேவை சந்திக்கப்படுகிறது, என்னுடைய உடல் நலத்துக்கான சுகத்துக்கான தேவைகள் சந்திக்கப்படுகிறது. எல்லாமே தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கும் போது நான் எதைக்காக வெளியில பார்க்க போகிறேன்? என் தேவன் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துட்டீங்கப்பா, பொறுப்பெடுத்துட்டீங்க. என்னை குறித்து மட்டுமல்ல, என் நிமித்தம் என் மூலமாய் கேள்விப்படுகிறவர்களுக்கும் அதையே நீங்க செய்கிறீங்க. என் கணவருக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் லவ்ட் ஒன்ஸ்க்கு, என் மூலமா உங்களுடைய வார்த்தையை நம்புகிறவர்களுக்கும் நீங்க அப்படிப்பட்ட ரட்சிப்பையே வைத்திருக்கிறீங்க, பாதுகாப்பை வைத்திருக்கிறீங்க, ஜீவன் அப்படியே ரிலீஸ் பண்றீங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. we give you all the glory lord. அப்பா, இந்த வெளிப்பாட்டுல நாங்கள் இன்னும் அதிகமாய் பெருக 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 எங்களை நாங்க விட்டு கொடுக்கிறோம். yes lord, let us grow. இதுல நாங்க அப்படியே க்ரோ ஆகணும், வளரணும், இன்னும் வெளிப்பாட்டுல அப்படியே பெருகணும். உங்களுடைய அன்போட இதத்தோட ரியாலிட்டியை நாங்க சீக்கிரமா உணரணும். ட்ரைனஸ்ங்கிறது எங்க சிந்தையிலயோ எங்கள் இருதயத்திலயோ இருக்க கூடாது. அன்போட ஈரம் எப்பொழுதும் எங்களை நினைத்து கொண்டே இருக்கணும். அது எங்களுக்கு ஒருவேளை நாங்க ட்ரை ஆகுறோம் தெரியாம இருக்கிற அளவுக்கு நாங்க போயிடக்கூடாது. ஏசப்பா, ஆல் டைம்ஸ் உங்க பிரசன்ஸ்ல நிரம்பி இருக்கிற கிரேஸை நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். அதை குறித்த கான்சியஸ் எங்களை நிரப்பி இருக்கிறது, அதுக்கு நாங்க உங்களை ரிசீவ் பண்ணிக்கிறோம், உங்க மினிஸ்ட்ரியை ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஏசப்பா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்க ஒவ்வொருவரையும் நீங்க விடுதலை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாட் எவர் இஸ் த நீட். இப்ப கனெக்ட் ஆனவர்களுக்கு எந்தெந்த தேவையில அவர்கள் கனெக்ட் ஆகியிருப்பார்கள், ஆனால் அந்த பாயிண்ட்ல நீங்க அவர்கள் தேவைகளை சந்தித்ததற்காக நன்றி. விடுதலைகளை நாங்கள் கட்டவிழுக்கிறோம். எல்லா பாண்டேஜஸும் உடைக்கப்படுவதாக, அவர்களை மீறி வெளியிலிருந்து வருகிற தாக்குதல்கள் எல்லாவற்றிலிருந்து அவர்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பண தேவைகள் சந்திக்கப்படுகிறதுக்காக நன்றி. உடல்ல இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் மாறி சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு அவர்களுடைய காரியங்களை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
அவர்களுக்கு நல்ல உறவுகள் மேம்படுகிறதை நாங்கள் பேசுகிறோம். உங்க குடும்பத்திலயும் சரி, வெளியிலயும் சரி, அவர்களுக்கு நல்ல உறவுகளை, நல்ல ஃப்ரெண்ட்ஸை நாங்கள் பேசுகிறோம். நல்ல கம்யூனிட்டிக்குள்ள ஆண்டவரே அவர்கள் நீங்க வைத்திருக்கிறதுக்காக நன்றி. உமக்கு நன்றி. அதோட வேல்யூ அவர்களுக்குள்ள இன்னும் பெருகட்டும்பா, பெருகட்டும். நான் தனிமையாய் அல்ல, என் தேவன் என்னை ஒரு தோட்டத்தில் நாட்டி வைத்து இருக்கிறார் என்ற பத்திரப்பட்ட உணர்வு ஒவ்வொருத்தரையும் நிரப்பட்டும்பா, ஒவ்வொருத்தரையும் ஃபில் பண்ணட்டும். நீங்க அப்படியே செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம்ப்பா. We give you all the glory. We give you all the glory. In Jesus' name. Amen. Amen. Bless you all. Bless you all. Yeah. Thank you, Holy Spirit. எல்லாருக்கும் எப்படி போயிட்டு இருக்கு? எப்படி இருக்கிறீங்க? If anybody wants to share anything, நீங்க ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற இருக்குமானா யூ கேன் ஷேர் டெஸ்டிமனிஸ். இல்ல நீங்க ஏதாவது யோசிச்சு வந்திருப்பீங்க ப்ரேயருக்கு, ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை கம்ஃபர்ட் பண்ணியிருப்பார். இஃப் யூ ஷேர், மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். நமக்கும் என்ன ஆண்டவர் நமக்கு கூட செஞ்சது சொல்லும் போதே நமக்கு இன்னும் ஒரு சந்தோஷம் பெருகும். எஸ், அன்மியூட் பண்ண முடியுதா பாருங்க. 1 or 2 கேன் ஷேர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஏசப்பா என் கூட பேசினாரு, இல்லை ஏசப்பா இந்த ப்ரெசன்ஸ் என்னை ஃபில் பண்ணாரு, நான் தைரியமானேன், இல்லை இந்த சுச்சுவேஷன் நடந்தது, இப்படியெல்லாம் என் ஆண்டவர் நடத்திட்டு இருக்காரு, கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம். ஓகே, வில் பி மோர் தென் ஹாப்பி டு ஹியர் தட். யாராவது ஷேர் பண்றீங்களா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஏன்னா ஸ்டார்டிங் லேட்டா இருக்கும், அப்புறம் டைம் பேச பேச நிறைய பேருக்கு டைம் கொடுக்காத அளவுக்கு அடுத்து நிறைய பேர் பேசுறீங்க. அதனால வாய்ப்பு கொடுக்கும் போதே அந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ண முடியுதான்னு பாருங்க கொஞ்சம். தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, ஹலோ, யா சொல்லுங்க சிஸ்டர். கவிதா பேசுறேங்க. கவிதா சிஸ்டர். கவிதா சிஸ்டர் தான் பேசுறேங்க. சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர், எனக்கு கையில கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்திருந்தது. ஓகே, அதுல இருந்து ரொம்ப ரொம்ப பெயின்ல இருந்தது. ஆனா டாக்டர்கிட்ட போய் செக்அப் பாக்குறப்ப 300 சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுல இருந்து நான் ஆண்டவர்கிட்ட எனக்கு இதுல சுகர் இல்லை அப்படின்னு நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறப்போ எனக்கு அதுல இருந்து ஆண்டவர் ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த இன்ஃபெக்ஷன்ல இருந்து புண்ணும் வெட்டி எடுத்து காஞ்சி போச்சு சிஸ்டர். ரொம்ப இல்லை, இது தீராது, இது இன்ஃபெக்ஷன் இருந்தா கையை எடுக்க வேண்டி வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுல நான் இல்லை, நான் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பாருன்னு நான் விசுவாசமா அறிக்கை செஞ்சுட்டு இருந்தேன் சிஸ்டர். சுகம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. எனக்கு சுகரும் நார்மல் ஆயிடுச்சு. இனிமேல் சுகர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சிஸ்டர். ஆண்டவருக்கு கோடான கொடுத்து. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் சிஸ்டர், வண்டர்ஃபுல். உங்க விசுவாசம். வியாதி ஆண்டவர் எங்களுக்கு அனுமதிக்கல, அதனால நாங்க வந்து எங்க சரீரத்துல அனுமதிக்க மாட்டேன், இது எனக்கு இல்லைன்னு பிலீவ் பண்ணிட்டே இருந்தேன் சிஸ்டர். அன்னைக்கு அன்மியூட் பண்ண முடியல. சரி, ஆண்டவருக்கு ஆண்டவர் சுகரும் இல்லை, நார்மலா இருக்குதுன்ட்டாங்க. சூப்பர் சூப்பர். பிளஸ் யூ சிஸ்டர், பிளஸ் யூ. வேற யாராவது சிச்சுவேஷன்ல இருப்பீங்களானா, ஜஸ்ட் நமக்கு நோய்ங்கிறதோ இதுங்கிறதோ, இப்போ ஒருவேளை சில நேரத்துல சிம்டம்ஸ் ரொம்ப ரியலா இருக்கிறதுனால மைண்ட் தோணும், ஓகே ஓகே ஒருவேளை உண்மையா இருக்கலாம். ஆனா சத்தியத்தின்படி ஆண்டவர் நம்மள என்ன சொல்றாரு, நான் உன் பரிகாரி, ஐ எம் ஹியர் டு ஹீல் யூ. ஒருவேளை இக்னோரன்ஸ்ல நீங்க போய் அதுல சிக்கி கொண்டாலும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் போது அவரை நம்ம சுகப்படுத்தி அப்புறம் டிவைன் ஹெல்த்லயே தங்கி இருக்கிறதுக்கான ஞானத்தினால நம்மளை நிரப்பிடுவார். ஓகே, எடுத்துட்டாங்க 1 month-ஆ கையை தண்ணியில விடக்கூடாதுன்ட்டாங்க. ஆனாலும் ஜெபம் பண்ணாண்ட இந்த தடவை போடும்போது 300 இருந்தது, இந்த தடவை 150 வந்தது, அப்புறம் 140 வந்தது. அப்புறம் டாக்டர் ரெகுலரா நீ மாத்திரை எடுத்துக்கணும், நீ இல்லைன்னா இந்த விரல் எடுக்க வேண்டியது வந்துடும் அப்படி இப்படின்னு எதாவது சொல்லிட்டாங்க. நான் அப்படிலாம் இனிமேல் சொன்னேன், அடுத்த தடவை போறப்ப சுகரே இல்லம்மா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி செலவை போட்டுட்டே இருந்தோம் சிஸ்டர். ஆனா கொஞ்சம் தழும்பு இருக்கு, உள்ள ரொம்ப ஆழம் போயிடுச்சு. ஆனாலும் சுகம் கொடுத்து சுகர் இல்லாம எனக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்காரு சிஸ்டர். 1000 bless you, take care. வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? we have another 5 to 10 minutes. thank you holy spirit. வேற யாராவது இது மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, உடம்புல கஷ்டமா இருக்குன்னா யூ கேன் பிலீவ். அங்கங்க பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் ஒன்ஸ் வந்துச்சுன்னா இட் இஸ் நாட் அட் ஆல் கியூரபிள். அவ்வளவுதான், லைஃப் லாங்கா அப்படியே அடுத்தடுத்து போகும், மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் ஆகும்,
இப்படி ஆகும், அப்படி ஆகும், கிட்னி சரியில்லாம போகும், கண்ணு சரியில்லாம போகும், கண்ணு பார்வை போயிரும். இப்படியெல்லாம் அந்த ஆர்டர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் தான் பேசுவாங்க. ஃபேக்ட் அதுதான். அதனால அப்படி பேசுவாங்க. ஆனா அதையும் ரிவர்ஸ் பண்ண முடியும். அதையும் கம்ப்ளீட்டா ஹீல் பண்ண முடியும். அதுல இருந்து நம்ம ஆஹ் நல்ல லைஃப் வாழ முடியும். ஏன்னா ஆவியானவர் உள்ள இருக்கிறார். எதுவுமே வந்து முடியாதுன்னு கிடையாது. நம்ம இடம் கொடுத்து பெற்றுக்கொள்ளும் போது நம்ம எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்க முடியும். எஸ், வேற யாரும் ஷேர் பண்றீங்களா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஓகே, சரி, பிளஸ் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஹீலிங்காக வெயிட் பண்ணிருக்கீங்க, இல்ல உங்க லவ்டோட ஹீலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு டெஸ்டிமனி வைக்கிறதே ஆண்டவர் தான். தட் மீன்ஸ் உனக்கும் அது பாசிபிள் தான். ஸோ அவங்களுக்கு பாசிபிள்னா உங்களுக்கும் அது பாசிபிள் தான். நீ ஈஸியா ரிசீவ் பண்ணிக்கலாம். பண விஷயமா இருந்தாலும் எந்த ஏரியால நீங்க ஆன்சருக்கு வெயிட் பண்ணிட்டு சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. பிகாஸ் காட் இஸ் ஏபிள். நம்ம கிட்ட அவர் கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்காரு நமக்கு புரியுற லாங்குவேஜ்ல. உங்ககிட்ட தான் பேசுறேன், நீ சரியாயிருவ, உனக்கு சுச்சுவேஷன் சரியாயிரும், அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோ, உன் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோ, அந்த மிராக்கிள ரிசீவ் பண்ணிக்க முடியும், உன்னால பிளெஸிங்கா நீ இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த டெஸ்டிமனிஸ் மூலமாலாம் ஆண்டவர் பேசுவார். ஏன் ஜாய், யூ வாண்ட் டு பிளஸ்? பிளஸ் யூ ஆல் சொல்லுவா. ஓகே, சரி, டேக் கேர். ஈவினிங் நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டேக் கேர்.